சோலோ லெவலிங் சீசன் 3 அக்டோபர் 2026 வரப்போதா. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படிதாங்க நானும் நம்பினேன். அப்புறம் கூகுள் போய் செக் பண்ணி பார்த்தா அவங்க அக்டோபர் 26 ரிலீஸ் ஆகும் அப்படி சொல்றாங்க. சரி என்னடா இது இவங்க பொய் சொல்றாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அது பொய் தாங்க. என்ன நல்லா ஏமாத்திருக்காங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சரி வாங்க இப்போ நம்ம சோலோ லெவலிங் சீசன் 3 அனிமியோட அப்டேட் பார்க்கலாம். சோலோ லெவலிங் சீசன் 3 இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்பவே கண்ணை கட்டுது. ஏன்னா அனிமேஷனே இன்னும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கல. அவங்க அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாலே ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும். அப்படி இருக்கும்போது சத்தத்தையும் காணும், ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் காணும், ஸ்டுடியோலாம் வாயவே திறக்கல. என்ன ஆக போகுதுன்னு பார்த்தாலே நினைச்சாலே பயமா இருக்கு. நான் வெறியாகி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். எனக்கு தெரிஞ்சு 2028 ஆக்கிடுவாங்க போல இருக்கு. அப்படின்னா நம்ம இன்னும் 3-4 வருஷம் வெயிட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. வேற என்ன பண்றது, வெயிட் பண்ணி தானே ஆகணும். அவங்க எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் காத்திருந்து பார்த்து ஆகணும். ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை அனிமேஷன் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா இப்போ ஏஐ டெக்னாலஜி நிறைய வந்தனால அதையும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி இன்னும் நல்ல அனிமேஷன் கொடுக்குறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் தான் போயிட்டு இருக்கு. நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல. நீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அதுக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் காத்துருங்க. அப்போ சோலோ லெவலிங் சீசன் 1 லைவ் ஆக்ஷனும் நெட்ஃப்ளிக்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னாங்களே, அது என்ன ஆச்சு? சரிப்பாங்க, நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 1 லைவ் ஆக்ஷன் அப்டேட் பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் கிரியேட் பண்ற சோலோ லெவலிங் சீசன் 1 லைவ் ஆக்ஷன் ஏப்ரல் மாசமே ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும். இதுக்கான கேரக்டர் காஸ்டிங் எல்லாமே ஜூலை மாசமே அவங்க ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. எல்லா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா ஃபிட் ஆகிற மாதிரி அந்த கேரக்டர் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரோட அந்த ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தா கரெக்டாக ஃபிட் ஆகிறாங்க. இன்னும் மரண மாசம் இருக்கும் போது அந்த கேரக்டர்லாம் வரும்போது என்ன ஒரு புத்திசாலித்தனம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த ஷூட்டிங்கும் இந்த வருஷத்துக்குள்ளேயே முடிஞ்சு 2027 கண்டிப்பாக ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லவே வேண்டாம், அமேசான் மாதிரி கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸ் நல்ல பட்ஜெட் போட்டு நிறைய கிராஃபிக்ஸ் நல்ல தரமாக பண்ணுவான். நீங்கள் ஒன் பீஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இப்போ சோலோ லெவலிங் அதை விட குவாலிட்டி ஹையாக வரப்போகுது. அதுவும் ஆக்ஷன் சீன்லாம் அவங்க கொரியோகிராஃபி இன்னும் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்களாம். இக்ரிஸோட ஃபைட்லாம் லைவ் ஆக்ஷனில் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இக்ரிஸோட ஃபைட்லாம் அந்த கிராஃபிக்ஸில் தெரிக்க விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கிராஃபிக்ஸ் சொல்லவே வேண்டாம். அவங்க இப்போ வரிசா லைனாக விடுற எல்லா ப்ராஜெக்ட்டும் பார்த்தா அவங்க பட்ஜெட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம குவாலிட்டியில தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால கண்டிப்பாக சோலோ லெவலிங் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க தரமாக பண்ணுவாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் எத்தனை எபிசோட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க? நெட்ஃப்ளிக்ஸ் மொத்தமாக 7 எபிசோடு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த 7 எபிசோடுமே தரமான சம்பவமாக தான் இருக்க போகுது. ஆனால் இந்த மொத்த சீரீஸில் கடைசியாக இங்கிலீஷ் அரெஸ்ட் பண்ணுறதோட முடிக்க போகிறாங்களா, வெறும் அரெஸ்ட் பண்ணும்போது அதோட முடிக்கிறாங்களான்னு இன்னும் ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் வரவே இல்லை. ஆனால் இது ரெண்டுமே நடந்தால் சும்மா பயங்கரமாக இருக்கும். யாரெல்லாம் லைவ் ஆக்ஷனுக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணீங்களோ நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்போ 2026 எதுவுமே ரிலீஸ் ஆகாதா? சோலோ லெவலிங்லேருந்து 2026 எதுவுமே ரிலீஸ் ஆகாது. பை பை, டாடா, குட் பை. சோலோ லெவலிங் ராக்னராக்னு சொல்லிட்டு ஜின்னுவோட பையனை வச்சு ஒரு ஸ்டோரி போயிட்டு இருந்துச்சு, அது என்ன ஆச்சு? ஆமாம், அந்த ஸ்டோரி போயிட்டு இருந்தது. அதை பார்க்கும்போது தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஜிம்மு வேறு அதில் வர மாதிரி இருந்தது. சரி கதை சூப்பராக போயிட்டு இருக்கு, இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க போது அப்படியே கதையை நிப்பாட்டிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கதையோட ஆர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, மிலிட்ரிக்கு சர்வீஸ் பண்ண போயிட்டாரு. சவுத் கொரியாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மிலிட்ரிக்கு சர்வீஸ் பண்ணி ஆகணும். அதனால அவர் போனனால இந்த ஸ்டோரி அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஆத்தரை அவங்க தேடிட்டு இருக்கதா நியூஸ் வந்துச்சு. ஆனால் இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கண்டுபிடிச்ச பாடா தெரியல. இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சீக்கிரமா அந்த ஸ்டோரி கண்டினியூ ஆகும். அந்த ஸ்டோரிக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணுங்க. நொட்டுவாங்க. அவங்க அப்டேட் ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்காக நான் அதை உடனே எடுத்துட்டு வந்துருவேன். இந்த மாதிரி அனிமி அப்டேட்ஸ்க்கு நம்ம அனிமி ஃப்ரீக் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சோலோ லெவலிங் நியூஸ் அடுத்தடுத்து உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சோலோ லெவலிங் ஃபேன்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.